இது தேவனுடைய வார்த்தை. இதனை இன்று கேட்டு நடப்பேன், அதனால என் ஆத்துமாவும் வாழ்வும் செழித்து சுகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. 1000 மடங்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன சொல்கிறார்? இப்பொழுது இருக்கிறதை பார்க்க, நீங்க எந்த நிலைமையில நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்களோ, அது எந்த நிலைமையா இருக்கட்டும், எந்த நிலைமையா இருக்கட்டும், உங்களுடைய பொருளாதார விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, எந்த விஷய சமுதாயத்தில் நிலைமையில, உங்களுடைய வியாபாரத்துல, படிப்புல, எந்த விஷயம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அதை எழுதி வச்சுக்கணும். ஆண்டவர், நான் இன்னைக்கு இப்படிதான் இருக்கேன், இன்னைக்கு நான் கடனாளியா இருக்கேன், நான் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன், இன்னைக்கு என்ன நிலைமையில நீங்க இருக்கிறீங்க, நான் இந்த வகுப்புல படிக்கிறேன், இந்த மாதிரி ரேங்க் வாங்குறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் என்னவா 1000 மடங்கு அதிகமாகும்படிக்கு அப்ப நீங்க எழுதணும். 1000 மடங்கு அதிகமாக. பாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, சின்னவன் சின்னவன் சின்னவனா இருந்துட்டே இருக்கிறோம். நம்ம சின்னவனா இருந்துட்டே இருக்கிறோம். சின்னவன் என்ன பண்ணணும்? 1000 அப்போ 1000 மாறும்படிக்கு என்னவா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே சொல்லிட்டார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார், அந்த விதையை கொடுத்து விட்டார். அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? சரிங்களா? அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். ஏறக்குறைய நீங்க இந்த வருடத்தினுடைய எல்லா செய்தியும் நீங்க பாத்தீங்கன்னா இதை கொட்டி தான் இருக்கு. ஜோயல் கொடுத்ததாகட்டும், பாஸ்டர் கொடுத்ததாகட்டும், எல்லா மெசேஜும் நீங்க பாத்தீங்கன்னா இதை குறித்து தான் இருக்கு. அப்ப நீங்க தினசரி நீங்க ஒவ்வொரு வாரமும் கேட்கும் பொழுது இதை நீங்க என்ன பண்ணணும்? அதை பற்றி தியானிக்கணும். எத்தனை பேர் 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த மெசேஜ் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த மெசேஜ் எல்லாம் குறிச்சு வச்சிருக்காங்க? ஆண்டவர் ஒரு பேரபிள் சொல்லுவார், உவமை சொல்லுவார். ஏதாவது ஒரு இடத்துல நிலத்துல தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது அப்படின்னு யாராவது கேள்விப்பட்ட என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் வித்துட்டு அந்த நிலத்தை வாங்கிடுவாங்க. அப்படிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதுவும் அவங்க கவனிக்க மாட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் வித்துருவாங்க. வித்துட்டு அதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தேவையான வைரமும் பொக்கிஷமும் இதுல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? மற்ற எல்லாத்தையும் வித்துட்டு இதைத்தான் படிச்சுக்கிட்டு. அப்போ நீங்க இங்க பைபிள், இங்க வசனங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வாரத்திலும் சொல்லப்படுகிற ஒவ்வொரு மெசேஜையும் நீங்க குறித்து வைத்து நீங்க வீட்டுல போய் அதை தியானிக்கணும். அந்த வாரம் முழுவதும் தியானிக்கணும். அப்புறம் அடுத்த வாரம் வரும் பொழுது நீங்க தயாராகி வருவீர்கள். அப்புறம் நீங்க பார்க்கணும், இந்த வாரம் பிரதர் இது கொடுத்தாங்க, போன வாரம் ஜோயல் இப்படி கொடுத்தாரு, அந்த ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஆண்டவர் பேசுகின்ற பொழுது பல மக்கள் தானே பேசலாம். இன்னைக்கு இந்த புத்தகமானது ஒரே ஒருத்தர் எழுதல. சரிங்களா? மோசே எழுதியிருக்கிறார், நெகமியா எழுதியிருக்கிறார், யோனா சொல்லியிருக்கிறார், ஐசையா, எத்தனையோ பேர், பவுல் அப்போஸ்தலர், எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஆனா என்ன ஆகுது? ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே செய்தி தான். அப்ப இந்த வருடத்துல பாஸ்டர் பேசலாம், ஜோயல் பேசலாம், நான் பேசலாம், சிஸ்டர் பேசலாம், வெளியே இருந்து வந்து பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஆனா எல்லாரும் மூலமாகவும் ஆண்டவர் என்ன பேசுவாரு? ஒரே செய்தி தான் பேசுவாங்க. என்ன செய்தி? உங்களுக்கு உங்களுடைய பிதாக்களுக்கு சொன்னபடியே 1000 மடங்கு உங்களை. அப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க, நீங்க பின்னால இருந்து இந்த நம்ம டிசம்பர்ல வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேர் சொன்னாங்களே, வெளியே இருந்தெல்லாம் மக்கள் வந்தாங்க. சரி, இங்கதான் ஜோசப் பிரதர் சொல்றாரு, சிஸ்டர் சொல்றாரு அப்படின்னா அவங்க ஏற்கனவே கேட்டுட்டாங்க, அதை பத்தி சொல்றாங்கன்னு சொன்னா வெளியிருந்து வந்து சொன்னாங்களே, அவங்களும் அதுதானே சொன்னாங்க. ஏன்? ஆண்டவர் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அதிகமாக மீண்டும் மீண்டுமாக ஒரு நேரத்தோட முடிச்சிட மாட்டார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மலாம் மந்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள், மந்தமுள்ள காது உள்ளவர்கள், அவருக்கு தெரியும் நம்மளை படைச்சவர். அதனால அவர் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துவார், திரும்ப திரும்ப சொல்லுவார். அப்ப நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அவங்க பேசுகிற ஒவ்வொரு செய்தியும் நீங்க குறித்து வைக்கணும். அதை திரும்ப திரும்ப நீங்க கேட்கணும், அதை தியானிக்கணும், ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஆசீர்வாதம்,
இந்த ஆசீர்வாதம்னா என்ன, எப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்களை நாம செய்யணும். நாம இதனை பார்க்க போகிறோம். சரிங்களா? பார்ப்பதற்கு தயாராக இருக்கீங்களா? கேட்பதற்கு தயாராக இருக்கீங்களா? நோட்டு புத்தகம் எல்லாம் கொண்டு வந்தவங்களா? இல்லையே சொல்லுங்க. எழுதுறீங்களா? அப்படிலாம் எழுதுறத நான் பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க எல்லாரும் இப்படி எழுதி வீட்டுல வச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் உபாகத்தில் ஆண்டவர் சொல்வாரு, இது தகப்பன்மார்கள் மேலே வந்த ஒரு கடமையா இருக்கிறது, பெற்றோர்கள் மேலே வந்த ஒரு கடமையா இருக்கிறது. நீங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா, நடக்கும் போதும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஏன் பிரச்சனை, இங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உட்காரும் போது பைபிள் வசனம் சொல்லிக் கொடுக்கறது இல்ல, நடக்கும் போது பைபிள் வசனம் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் பிரச்சனை. எங்க அம்மா நான் ஒன்றாவது வகுப்பு படிக்கும் பொழுது நாங்க ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் நாங்க இருந்தோம் ஸ்கூல்ல இருந்து. எங்க அம்மா கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு போகும்போதெல்லாம் சொல்லிட்டே போவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க. எங்க அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, நான் கீழே நடந்து போகும் பொழுது ஏதாவது ஒரு 25 பைசா கீழே நடந்துச்சு அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு நான் சொல்லுவேன்னா, ஆண்டவர் 25 பைசா கொடுக்குற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நீங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது என்ன பேசுறீங்க? பிள்ளைகளோட பேச போகின்ற பொழுது என்ன பேசுறீங்க? நைட்டு உட்கார்ந்து டின்னர் சாப்பிடுறீங்க, என்ன பேசுறீங்க? அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில அது வெளிப்படுத்துவதாய் வரும். இன்னைக்கு நம்ம கேட்ட விதமாக விதையை ஆண்டவர் கொடுத்து விட்டார், அந்த விதையை வச்சு நீ என்ன பண்றங்கிறது தான் உனக்கு மரமாய் வரப்போகுது. அல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல பார்க்கலாம், எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் தேவன் சொல்லும் பொழுது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள். நாம நிறைய நேரம் ஆசீர்வாதம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் கொடுப்பார். அதான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம், தவறு இல்ல, எல்லாருமே அதைத்தான் நினைக்கிறோம். நம்ம எல்லாருமே அதைத்தான் நினைக்கிறோம். காசு கொடுப்பார். நிறைய ஊழியக்காரங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் ஒண்ணு இல்லாம வந்தேன், பைபிள் எடுத்து நான் வந்தேன், எனக்கு இன்னைக்கு 2 கார் இருக்குது, 2 பங்களா இருக்குது. அப்ப கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப இதுதான் போல. ஆனால் வேதாகமத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்திற்கும் முழுமையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. மத்தேயுல நம்ம பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி நம்ம சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம், நாம் குணமானோம், நாம் சுகமானோம். அப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, சுகர்ந்தாதானே சித்திரம் வரைய முடியும் அப்படிம்பாங்க. நல்ல உடம்புல பலம் இல்ல, ஆக்சுவலி என்ன பலம் இருக்கு, என்ன பணம் இருந்தா எனக்கு 50 கோடி இருக்கலாம், ஆனா இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, பார்க்க முடியாது, நடக்க முடியாது, அப்படி இருந்து என்னத்துக்கு? அப்போ முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய தழும்புகளாலே நம்ம குணமான. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதிகள் இருக்குது. நான் என்னோட வேலை பார்க்கிறவங்க, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பேசும் பொழுது, இந்த மாதிரிலாம் வியாதி இருக்குதா அப்படிலாம் நான் யோசிச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது எதனால வருது? இந்த பொல்யூஷனால புது புது வியாதிகள் வருது, இந்த கொரோனா மாதிரி வியாதிகள் வருது, எல்லாமோ வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய தழும்புகளாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஆசீர்வாதமானது நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும். அப்ப இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, நமக்கு என்னை தனிப்பட்ட மனிதனாக, உங்களை தனிப்பட்ட மனிதனாக ஆசீர்வதிப்பது, குடும்பத்திலே வைத்து ஆசீர்வதிப்பது, சமுதாயத்திலே ஆசீர்வதிப்பது அப்படின்னு நம்ம 3 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்கலாம். உபாகமம் 28 எடுத்து வாசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வரிசையா இருக்கும். அதுல வெறும் பணத்தை மட்டும் ஆண்டவர் பேச மாட்டார், பொருளை மட்டும் குறித்து அதுல பேச மாட்டார். எல்லா விதத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். எப்படி சொல்லியிருப்பாரு? சங்கீதம் 147 நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய எல்லையிலே சமாதானம் இருக்கும், கூடி இருக்கிறவங்க மத்தியில சமாதானம் இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல சண்டைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சும்மா சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
சொல்றாரு? எல்லையில சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறார். அலங்கத்துக்குள்ளே சுகம் இருக்கும். நீ எந்த இடத்துல இருக்கிறியோ வீட்டுக்குள்ள சுகம் இருக்கும். உச்சிதமான போதனைனால என்னதான் திருப்தி. இன்னைக்கு நிறைய பேருக்கு திருப்தியே கிடையாது. சாப்பிட முடிகிறது இல்லையா? எனக்கு டயபெட்டிஸ், அந்த காரியம், இந்த காரியம், அதை சாப்பிட முடியாது, இதை சாப்பிட முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நாம் திருப்தி அடையும்படியாக. அது எப்படிப்பட்ட போதுமையா தெரியுமா? உச்சிதமான போதுமையினாலே. நீங்க ஏதாவது டீ ஃபேக்டரி பாஸ்லாம் இப்பதான் போயிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல, அங்க ஏதாவது டீ ஃபேக்டரி பார்த்தாங்கன்னு தெரியல. டீ ஃபேக்டரிலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இதான் சார் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ, இது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வராது, வெளியூருக்கு போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாப்பாடு தான் உனக்கு அப்படின்னா, உனக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாப்பாடு. அதனால உன்னை என்ன பண்ணுவேன்னா திருப்தி ஆக்குவேன் அப்படிங்கிற. அது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க போய் தக்காளி எடுத்துக்கோங்க, ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு எடுத்துக்கோங்க, எல்லாம் விலைவாசி ஏறிடுச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னா, நீ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாப்பாடு தான் சாப்பிடுவ. ராஜாக்கள் கூட அப்படி சாப்பிட மாட்டாங்க, நீ அப்படி சாப்பிடுவ. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லிக்கிறார். வெறும் பொருளாதாரமான சாப்பாடு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். பிலிப்பியர்ல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, நீங்க தேவனிடத்துல பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா விதமான பாரத்தையும் தேவனிடத்துல என்னவா இருக்குமா தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம். அப்படி என்ன தெரியுமா? எப்படிதான் இவன் சமாதானம் உங்களுக்கே தெரியாது. நானே எத்தனை நேரம் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கே தெரியாது. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில நான் ஒரு பரபரப்பா எதுவுமே எப்படி இருக்க முடியும் தெரியாம இருக்கணும். ஆனா நான் சமாதானமா இருக்கேன். எல்லா புத்திக்கும் மேல சமாதானமா இருப்பீங்களா? எல்லா புத்திக்கும் தெரியாத, புரிந்து கொள்ள முடியாத. எல்லாருமே கேட்பாங்க, நீ நடக்க இந்த சூழ்நிலையில நீ ஒரு பதற்றமா இருக்கணுமே, நீ எப்படி இப்படி இருக்கிற? நான் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்ப அந்த சமாதானமா இருப்பது என்னவா இருக்கிறது? ஆசீர்வாதமா இருக்கு. 1000 மடங்கு ஆசீர்வாதம். அப்படி இருப்பது ஒரு சமாதானமான ஒரு ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்கள் மத்தியிலே ஒரு தயவு பெற்றிருந்தார் அப்படின்னு போட்டிருக்கோம். நான் அதுக்காக நான் எப்பவும் ஜெபிப்பேன், ஆண்டவரே நான் எங்க ஆபீஸ்க்கு நான் போகும் பொழுது, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போகும் பொழுது, ஆண்டவரே எனக்கு தயவு கிடைக்கணும். நெகேமியா எழுதும் போது அந்த நெகேமியா புத்தகத்துல போட்டிருக்கோம், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போவார். எதா இருந்தாலும் சரி, அது அப்படியே போட்டிருக்கோம். நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். அவர் போவார், ராஜா கிட்ட போவாரு, அங்க அவருக்கு ஒரு தயவு கிடைக்கும். அப்ப மனிதர்கள் மத்தியில தயவு கிடைப்பது ஆசீர்வாதமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னா காசு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 31 கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல குணஸ்திரியான ஒரு ஸ்திரியை பற்றி போட்டிருக்கோம், மனைவியை பற்றி போட்டிருக்கோம். அதுல போட்டிருக்கோம், அவளுடைய புருஷன் நகரத்தினுடைய மூப்பர்கள் மத்தியில இருக்கும் பொழுது என்னவா இருப்பானா? கனம் பெற்றவனாக, பெயர் பெற்றவனாக இருப்பான். ஹல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதம். அன்னைக்கு இங்க இருக்கிற ஒரு ஸ்கூல், அவங்க ஒரு 7 பிசினஸ் அவர் நடத்துறாரு. அவர் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சண்டிகர்லயே சிறந்ததான ஒரு ஒரு டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு ஆசீர்வாதம். மக்கள் மத்தியிலே கனம், புகழ், அது ஒரு ஆசீர்வாதம். இது எல்லாம் தேவனால் வருவது. அப்ப நாம ஆண்டவரே என்னை 1000 மடங்கு ஆசீர்வதியும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வெறும் பணத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதுல சுகம் இருக்குது. இன்னொரு சங்கீதத்துல வரும், உன்னுடைய குழந்தைகள் எப்படியா இருப்பாங்களா? ஒலிவ மர கன்றுகளை போல சுற்றி இருப்பாங்களா? நீ இருக்கிற பந்தியில ஒலிவ மர கன்றுகளை போல சுற்றி இருப்பாங்களா? அப்ப என்னது? குடும்பத்துல இருந்து நம்ம இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல உட்கார்ந்து சாப்பிட முடியுது? அப்பா
அப்பாவுக்கு வேற பிஸியான வேலை, பிள்ளைங்க அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன போட்டிருக்குது? அது ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைங்க உட்கார்ந்து பந்தியில உட்கார்ந்து ஒலிவ மரக்கன்றுகளை போல உட்கார்ந்து சாப்பிடுறது, அது ஒரு ஆசீர்வாதம். அப்ப ஆண்டவர் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஒரே ஒரு விதமான நோக்கமாக நம்ம பார்க்க கூடாது. நம்ம இது எல்லாத்தையும் கேட்கணும். மானஸ் பாஸ்டர் வந்து சொன்னாரு, எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆம் என்று, அந்த விஷயத்துல மட்டும்தான் நீங்க பேராசை கொண்டு இருக்கணும். நான் எத்தனையோ நான் சொல்லிட்டேன், நான் அந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் எனக்கு பேராசை. ஆண்டவரே இதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் ஒரே ஒரு வாக்கத்தை மட்டும் வச்சுட்டு கேட்க போறது இல்ல, எனக்கு எல்லாமே வேணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஒரு விஷயத்துல நீங்க பேராசைப்பட்டு இருக்கணும். ஆண்டவரே எனக்கு எல்லா வசனமும் வேணும், எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு வேணும், எல்லா ஆசீர்வாதமும் வேணும். அது கொஞ்சமா வேண்டாம், எப்படி வேணும்? 1000 மடங்கு வேணும். ஹல்லேலூயா. நான் காலேஜ் முடிச்சு வந்த பொழுது எனக்கு 1 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியாது, வீசிங் வந்து என்னால் நடக்க முடியாது. என்னுடைய வீட்டுல பாட்டிலா அடிக்க வச்சிருப்பேன். நான் தனியா தான் இருந்தேன், காலேஜ் முடிச்சுட்டு பாட்டிலா வச்சிருப்பேன், வீசிங்கா இருக்கும். ஒவ்வொரு நைட்டும் நான் வீசிங் மருந்து சாப்பிட்டு தான் தூங்கணும், இல்லைன்னா நைட்டு எனக்கு 1 மணிக்கு முழிப்பு வந்துடும். ஆண்டவரை நான் ஜெபிச்சேன், ப்ரே பண்ணேன். இப்ப நான் 8 கிலோமீட்டர் ஜாகிங் பண்றேன். அவருடைய தழும்புகள்னாலே சுத்தமாகிறோம். அப்ப நடக்க போறது மட்டும் இல்ல, 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்னது? வெறுமனே நடந்து போறது மட்டும் இல்ல, 8 கிலோமீட்டர் ஓடி போகணும், அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ நீங்க 1000 மடங்கு ஆசீர்வாதம் இந்த வருடத்துல சொல்லிட்டாரு ஆண்டவரே. நீங்க எல்லாத்தையும் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, படிப்புல நான் முதல் வரவனா இருக்கணும், ரேங்க் எடுக்கிறவனா இருக்கணும், என்னுடைய பக்கத்து வீட்டுல எனக்கு சமாதானத்தை கொடுங்க, நான் இருக்கிற அந்த காலனில என்னுடைய தலையை உயர்த்தி வைங்க. எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதமும் நீங்க கேட்கணும், அதுதான் தேவன். அப்படி இருக்கும் பொழுதுதான் ஒரு சீஷன் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவான். அப்ப இன்னொருத்தவன் கேட்பான், நாசரேத்துல இருந்து ஏதாவது நல்ல காரியம் வருமா அப்படிமா. அவன் என்ன சொல்லுவான்? வந்து பாரு, வந்து பாரு. அப்ப உங்ககிட்ட கேட்பாங்க, ஏன்னா அங்க இருந்து ஏதாவது வருமா? இப்ப நீங்க சொல்லணும், வந்து பாருடா, என் சர்ச்சுக்கு வந்து பாருடா, என் சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள்டா, அப்பதான் வரும். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக மாறும். அதான் முதலாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த ஆசீர்வாதம் என்பது வெறுமனே பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது, பணத்தை மட்டுமே நினைச்சுக்க கூடாது. எல்லா விதமான ஆசீர்வாதம், எல்லாம் முழுமையான ஆசீர்வாதம். தாவீது சொல்றா, என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறதான ஆசீர்வாதம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக வருகிற ஆசீர்வாதம், பெருக அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? அப்படி ஆசீர்வாதப்பட்டிருக்கின்ற பொழுது நானும் இந்த மனைவி அடிக்கடி நாங்க இதை பேசிப்போம். என்ன தெரியுமா? சொப்பனத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் இப்படி இல்லை, நம்மளுக்கு வந்து சொப்பனம், நாங்களே கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அப்ப நாங்க இப்படி இருக்கும் பொழுது என்னவா இருக்கும்? சொப்பனத்தை போல இருக்கிறோம். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, சொப்பனம் போல இருக்குது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற பொழுது, அவர் கொடுக்கின்ற பொழுது, அவர் 1000 மடங்கு கொடுக்கின்ற பொழுது நமக்கு என்னவா இருக்கும்? எனக்கா இது நடக்குது? நான் கடன்காலியா இருந்தேன், எனக்கா அப்படி இருக்குது? என்னுடைய ஆபீசர் என்ன திட்டுவார, இன்னைக்கு அந்த இடத்துல ஆபீசர் என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எனக்கா நடக்குது? சொப்பனம் மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் கிள்ளி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல கொடுத்து, அது எப்படியாக நடக்கும்? ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, யார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்? யார் இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்? இன்னைக்கு ஜோயல் சொன்னாப்ல, என்னது விதையை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இந்த விதையை வச்சு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். விதைக்கிறவனை பற்றி ஆண்டவர் சொல்லுவார். எல்லா இடத்துலயும் அவன் விதையை போடுவானா,
ஆனா சில மண்கள் மட்டும்தான் இடத்துல மட்டும்தான் என்னவாகுமா 30, 60, 100 மடங்கு. நீங்க அந்த மாதிரி நலமா மாறணும். நாம ஜெபிக்கணும். இந்த இடத்துல எத்தனையோ விதைகள் விதைக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் இங்க வருகிறவர்கள் ஏதோ 10 மணிக்கு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா 9:45 உட்கார்ந்து தயாரிச்சுட்டு வர்றது கிடையாது. அதற்காக ஜெபித்து, அதற்காக தியானித்து, தேவனிடத்துல உட்கார்ந்து வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப அந்த விதை விதைக்கப்படுகிறது. நம்மள எத்தனை பேர் 30 மடங்கு நம்ம பலன் கொடுத்து இந்த இடத்துல எத்தனையோ விதமான செய்திகள் கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப நான் ஏறக்குறைய ஒரு 10 வருடமாக இந்த சபைக்கு வரேன்னா எத்தனையோ விதமான நீங்க வெறும் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் அப்படின்னு பார்த்தாலே ஏறக்குறைய 500 மெசேஜ் இங்க இருந்து கேட்டாச்சு. எத்தனை மெசேஜ்ல 100 மடங்கு வேண்டாம் 30 மடங்கு நாம் பலன் கொடுத்திருக்கிறோம். கேள்வி கேளுங்க. நீங்க நீதிமொழிகள் ஃபுல்லா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஞானத்தை பற்றியும் அறிவை பற்றியும் பேசப்படுகிறது. அப்ப நாம கேட்கணும். ஏதோ வந்தோம் கேட்டோம், இந்த காலத்துல வாங்கி இந்த காலத்துல போச்சு அப்படி இருக்க கூடாது. அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீங்க சொல்றீங்களா 30 மடங்கு சொல்லியிருக்கீங்களா, என் வாழ்க்கையில எந்த செய்தியானது 30 மடங்கு பலன் கொடுத்தது? கொடுக்கலன்னா ஏன்? நான் என்ன தப்பு பண்றேன்? எந்த விதத்துல நான் கேட்கல. வெளிப்படுத்துதல்ல ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்றாரு? சபைக்கு ஆவியானவர் சொல்லுவதை சொல்லுங்க பாபா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்டு செய்யணும், அதன் பிரகாரமாக நடக்கணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும். நாம 30 மடங்கு பலன் கொடுக்கிறோமா? சிஸ்டர் இங்க வச்சு ஆசாவை பற்றி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. அந்த தேசம் அமைதியா இருந்ததினாலே அவர்கள் என்ன கட்டினாங்களாம்? கோபுரங்களை கட்டினாங்க. அந்த செய்தி தான் எனக்கு என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்குது. ஆண்டவரே, எனக்கு நீங்க அமைதியை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக கோபுரத்தை கட்ட போகிறேன். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா? உங்களுடைய இருதயம் பலன் கொடுக்கிறதா? உங்களுடைய நிலம் பலன் கொடுக்கிறதா? 30 மடங்கு கொடுக்குதா? 60 மடங்கு கொடுக்குதா? 100 மடங்கு கொடுக்குதா? கேட்கணும். ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையில கொடுக்க மாட்டேங்குது? மற்றவர்கள் ஊழியம் செய்யறாங்க, நான் ஏன் ஊழியம் செய்ய முடியல? சபையில கொடுக்கப்பட்டதான செய்தி மற்றவர்களை மாற்றுகிறது, என்னையே மாற்றல. நாம கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சில நிலம் என்ன ஆகுதா, அந்த விதையை போட்ட உடனே நல்லா வளர்ந்தான். ஆனா அந்த உலகத்தினுடைய கவலை நமக்கு கேட்பது நல்லா சந்தோஷமா, நான் இதை மாற்ற போறேன், நான் இந்த வாரம் ஃபுல்லா 6 மணிக்கு ஜூம் பிரேயர் வந்துட போறேன். சிஸ்டர் பாஸ்டர் இங்க சொன்ன உடனே நம்ம கேட்டாங்க, நான் இந்த வாரத்துல 6 மணிக்கே வந்துடுவேன். அன்புக்குரிய சிஸ்டர் சிரிக்கிறாங்க. நம்மளுக்கு இங்க அதெல்லாம் தெரியுது, பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. திங்கக்கிழமை 5:30 மணிக்கு உலகத்தினுடைய கவலைகள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேட்கும் பொழுது அந்த விதையானது, அந்த நிலமானது அப்படியே துளிர்த்து வருகிறதா, இந்த உலகத்தினுடைய கவலைகள் நெருக்கி போட்டு விடுகிறது. அப்போ நாம கேட்கணும், எந்த விதமான உலக கவலைகள் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற செய்திகள் விதை பலன் கொடுக்க முடியாமல் எது தடுக்கிறது? ஆண்டவர், எப்படிப்பட்டதான பாவம் தடுக்கிறது? எப்படிப்பட்டதான உலக கவலை என்னை தடுக்கிறது? ஆண்டவர் எனக்கு காமிங்க. அப்ப இந்த வருடத்துல 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க கேட்கணும், எப்படிப்பட்டதான கவலைகள் என்னை தடுக்கிறது அப்படி நம்ம கேட்கணும். இந்த 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்குது. நீங்க 2 மடங்கு ஆசீர்வாதம் வந்தாலும் பெரிய காரியமா இருக்கும். இன்னைக்கு நீங்க 10,000 ரூபாய் வாங்குறீங்க, 20,000 ரூபாய் வாங்குங்க, உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி மாறும். 2 மடங்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 30 மடங்கு. நான் ஒரு காலத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், 1500 ரூபாய் தான் நான் சம்பளம் வாங்கியிருக்கிறேன். 25ஆம் தேதிக்கு மேல மசாலா பால் தான் குடிச்சிட்டு படுப்பேன். இன்றைக்கு
அதே போன்று 30 மடங்கு நான் தசம பாகம் மட்டுமே கொடுக்கிறபடியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் ஆசீர்வாதம். உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இரண்டாவது இன்னொரு ஊமை ஆண்டவர் சொல்லுவாரு. ஒரு முதலாளி 3 வேலைக்காரனுக்கு, ஒருத்தருக்கு 1 தாலந்து, இன்னொருக்கு 5 தாலந்து, இன்னொருக்கு 10 தாலந்து கொடுத்துட்டு போவாரு. 1 தாலந்து கொடுத்தவன் என்னதான் பண்ணிருப்பான்? ஆண்டவர் வந்து கேட்பாரு, அந்த முதலாளி வந்து கேட்பாரு, என்னப்பா பண்ண? உமக்கு பயந்து நான் மறைச்சு வச்சுட்டேன். அப்போ அந்த முதலாளி சொல்லுவாரு, அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணுமா? யாருக்கு கொடுக்கணுமா? எப்படிங்க? எங்க ஆண்டவர் நியாயம் உள்ளவரா நியாயம் இல்லாதவரா? இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும், ஏழைக்கு தானே கொடுக்கணும், ஒண்ணு இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். பணக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, அவன்கிட்ட தான் ஏற்கனவே 10 இருக்குத. நீர் அவனுக்கு 5 கொடுத்து அவன் 5 10 மாத்திட்டான், அவனுக்கு போய் கொடுக்க சொல்றீங்க. அதுதான் தேவனுடைய காரியமா இருக்கு. உங்களுக்கும் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, உங்களுக்கும் ஒரு வசனத்தை கொடுக்கிறார், உங்களுக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை போட்டு அப்படியே பூட்டி வச்சுட்டு தூங்கிட்டு இன்னொருத்தர் என்ன பண்றான்? அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து பயன் செய்கிறான், அதை விதைக்கிறான். அது மரமாய் மாறுகிறது. ஒரு கடுகு விதை மரமாய் மாறி பல பறவைகள் வந்து தங்குற மாதிரி அந்த மரம் மாறுகிறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவனுக்கு தான் இன்னொரு ஒரு விதையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு புரியாது. 1000 மடங்கு ஆண்டவரே, அவனை மட்டும் நீர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறீரு. ஏன்? அவனுக்கு கொடுப்பதை அவன் வைத்து ஏதாவது ஒன்று செய்கின்றான். நாம எல்லாம் புதைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஒன்றுமே செய்யாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறுமா? அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சின்ன காரியத்துல உன் மேல என்னால நம்பிக்கை வைக்க முடியுதா? உனக்கு சின்னதா ஒரு காரியம் கொடுத்தா அதை பண்ணியா? அதை பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் பெரிய காரியங்களை அதற்கு முதலாளியாக அதிகாரியாக உன்னை வைப்பார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்ன காரியம், காலையில 6 மணிக்கு எழும்பி ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுங்க, சின்ன காரியம். நாம சொல்றோம் சிறியவன் பெரியவனாகணும், சின்னவன் 1000 ஆகணும் அப்படின்னு நாம சொல்றோம். உங்களுக்கு கொடுத்த சின்ன காரியத்தை நீங்க 1000 மாத்துறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த சின்ன ஒரு காரியத்தை 1000 மாற்றுவீர்களா? நம்ம எல்லாரும் இந்த யூடியூப்ல போடுறது நம்ம பார்க்கிறோம், தினசரி செய்தி. அது நம்ம உங்களுக்கே தெரியும். நம்ம சாதாரணமா ஒரு 4 பேர் நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் நம்முடைய பிள்ளைகள் செய்கிறார்கள். அதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் அதனை வைத்து அந்த விதையை விதைத்து அதனை மரமாக பார்க்கின்ற பொழுது அடுத்து இன்னைக்கு அதான் ஜோயல் சொன்னாங்கல. அப்ப என்ன ஆகும்? ஆண்டவர் கொடுத்துட்டாரு விதைய, மரமா மாறிடுச்சு. அப்புறமும் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவர் எனக்கு விதைய கொடுத்துன்னு சொல்லக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? இந்த மரத்திலிருந்து அடுத்த விதை வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு நீங்க பெற்றோர்கள் ஒருவேளை அதை நீங்க கொடுக்கலன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறை கொடுக்க வந்திருக்குமா? வந்திருக்க. நீங்க கொடுக்க போனதுனாலதான் இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு இன்னைக்கு அடுத்த தலைமுறை கொடுக்குறாங்க. அதுக்குள்ள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வா? இந்த நிலத்துல விதை விதைக்கின்ற பொழுது அது 30, 60, 100 மடங்கு கொடுக்கின்ற பொழுது, இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை எடுத்து வைத்து அதை நீங்கள் அதிகரிக்க செய்கின்ற பொழுது, அப்பதான் அடுத்தபடியான ஒரு பொறுப்பை கொடுப்பார். கொடுத்த பொறுப்பையே நீங்க பண்ணலாம் அப்படின்னு அடுத்த பொறுப்பு எப்படி கொடுப்பார்? அப்போ நம்ம என்ன பண்ண, எப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, முதலாவது என்னது? எனக்கு கொடுக்கப்பட்டது சின்னதாக இருக்கும். ஏதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சின்னதாக தான் இருக்கும். நீங்க எல்லாரும் என்ன நீங்க பார்த்திருக்கிறீங்க. அதனால நான் வந்து அந்த சாட்சிகளை நான் சொல்றேன். இதே இடத்துல நான் 5 நிமிடம் கொடுக்கின்ற காணிக்கை வசனம் தான் நான் கொடுத்திருக்கிறேன் ரொம்ப நாளா. அதுல உண்மையா இருந்ததுனால இன்னைக்கு நான் செய்து கொடுக்கிற மாதிரி இருந்திருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான பொறுப்புகளிலே நீங்கள் உண்மையாக இருக்கின்றீர்களா?
அதுல உண்மையா இருக்கும்போது அடுத்தது வரும், அடுத்த பொருள் வரும். சரி, இவர் உண்மையா இருக்கிறாரு, இன்னும் நிறைய நம்ம அடுத்த இது கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டு நீங்க யூடியூப்ல போடுறதுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நீங்க உண்மையா இருக்கின்ற பொழுது அடுத்தபடியான பொறுப்பு வரும். அதுலயே நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் என்ன ஆகும்? சரி, அப்ப இவங்களுக்கு இஷ்டம் இல்லை போல, அப்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற, இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அப்ப நீங்க என்ன பண்ணணும்? யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கு, என்னெல்லாம் தாளந்து கொடுத்திருக்கு, அதை நான் எப்படி 2 மடங்கு ஆக்கலாம். இன்னொரு ஒரு காரியம் பாருங்க, ஆண்டவர் சோம்பேறிகளா இருக்கிறவர்களை பயன்படுத்த மாட்டார். நம்ம அதான் பார்க்கிறோம், தாளந்துகள்ல நம்ம பார்க்கிறோம், ஒருத்தர் என்ன பண்ணான், மூடி வச்சுட்டான், இன்னொருத்தவர்தான் 5 10 மாத்திட்டான், இன்னொருத்தவர்தான் 2 4 மாத்திட்டான். சாமுவேல், ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றாரு, நீ யூதர்களுக்கு ராஜாவை அபிஷேகம் செய்யணும் அப்படின்ட்டு. அவன் சவுல் போயிட்டு இருக்கிறான், அவனுடைய கழுதை தொலைந்து விட்டது. நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு மட்டும் இப்படியா ஆயிடுது, மற்றவங்கெல்லாம் கழுத வச்சுட்டு இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஏன் இது மட்டும் காணாம போயிடுச்ச, நான் என்ன பண்றது அப்படி சொல்லி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்போம். இவன் என்ன பண்றான்? தேடி போகின்றான். அவன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கல, அழுதுகிட்டு இருக்கல, வேற யாரையும் அனுப்பல. இவன் என்ன பண்றான்? அவனே போகிறான். அவன் தேடிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றான், இப்படி ஒருத்தன் இருப்பான்டா, அவனை போய் நீ அபிஷேகம் செய். அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நீங்க என்ன பண்றீங்க? அழுது கொண்டு இருக்கிறீர்களா? அடுத்தபடியா என்ன பண்றீங்களா? ராதாகிருஷ்ணன் பிரதர் ஒரு நேரம் அவருடைய பைக்கு காணாம போயிடுச்சு. எல்லாமோ பண்ணாரு, கஷ்டமா தான் இருந்துச்சு. நானே ப்ரே பண்ணிருக்கேன், என்ன ஆண்டவரே இப்படி நடக்குது. ஆனா அவர் விடல, திரும்பவும் சர்ச்சைக்கு வந்தாரு, திரும்பவும் ப்ரே பண்ணாரு. இன்னைக்கு ட்ரக் வாங்கிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நான் எனக்கு ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்து அழுதுகிட்டே இருந்துட்டு, நான் இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன், ஆண்டவரே உமக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கோபிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா அங்க சவுல் என்ன பண்றாரு? அதனை தேடி செல்லுகிறார். சாமுவேல் அவரை அபிஷேகின்றார். தாவீதை அபிஷேகம் பண்ண சொல்லியிருப்பாரு. தாவீது என்ன பண்றாரு? அவர் ஆட்டு மந்தையை மேய்த்துக் கொண்டு இருப்பார். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன வேலை செய்றீங்க? காலையில 9 மணிக்கு சர்ச்சைக்கு வரணும், படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. அப்ப உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? அப்ப அதுதான் நம்ம பார்க்கணும். பைபிள் நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல, அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எப்படி அந்த தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது, என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. நாம படிக்கிறோம், தாவீது மாட்டு மேய்த்துக் கொண்டு இருந்தான், ஆடு மேய்த்துக் கொண்டு இருந்தான் அப்படின்ட்டு. அவனதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அங்க கோலியாத் அங்க எல்லாரையும் த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிறான். தாவீது போறாரு. எதுக்கு போறாரு? சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. இன்னைக்கு நீங்க சாப்பாடு எடுத்து போறீங்களா? ஒரு வாரமா ஹாஸ்பிடல் சிஸ்டம் இல்ல. யாராவது கேட்டீங்களா ஜோயல்கிட்ட, எப்ப சாப்பிட்டியாப்பா நீ? பாவம் சிஸ்டர் ஒரு வாரத்துக்கு முன்னால பண்ண மாவு வச்சு அதையே தோசை ஆட்டிக்கிட்டே இருந்தோம். நம்மள நிறைய பேர் அப்படிதான் நாமளும் பண்ணிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னால கேட்ட செய்தியை வச்சே தோசை போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை வைத்து என்ன பண்ணுகிறீர்கள்? அதான் முக்கியம். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை 3000 மடங்கு நாம பெருக்கணும் அப்படின்னா 3 காரியங்கள் தேவையா இருக்கு. முதலாவது ஜெபம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரன், அவருக்கே அது தெரியும். தேவகுமாரன் அங்கே ஞானஸ்நானம் பெற்று விடுகிறார். பெற்றுட்டு அவருக்கு அங்க ஒரு பிதாவாகிய தேவன் பேசுகிறார், இது என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு அவர் பேசுறாரு. இன்னைக்கு நாமளும் இருக்கோம்னா கேட்டோம்னா அப்படி படுத்து தூங்கி இருப்போம், ஆண்டவரே பண்ணட்டும் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்றாரு? 40 நாள் போய் ஜெபிக்கிறார். 40 நாள். அதனாலதான் அவருக்கு ஆசீர்வாதம். அவருக்கே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இப்படி ஜெபிக்கணும்னா அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஜெபிக்கணும்? கடைசி நாட்கள்ல கெத்செமனி அங்க போறதுனால அவர் என்ன பண்றாரு? அவரோட கூட இருக்கிறவங்க எல்லாம் தூங்கிடுறாங்க. ஆனா அவருடைய அந்த வேர்வை எப்படியாக இருந்ததா? ரத்தமாக விழுந்தா அந்த அளவுக்கு ஜெபிக்கிறாரு.
அப்ப 1000 மடங்கு, நம்மளுக்கு 1000 மடங்குங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க. அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜெபம். இடமிடாமல் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் வந்து காலையிலேயே எழுப்பி போயிடுவாராம் ஜெபிக்கிறதுக்கு. அப்புறம் சில நேரம் சீசன்ல கூட்டிட்டு போவாரு. எப்பவும் ஜெபம் இருக்கு. பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கோங்க, அவர் எழுதுகிற எல்லா நிருபங்களையும் படிச்சு பாருங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எல்லாம் போய் ஜெயில தூக்கி போறான், அங்கேயும் ஜெபிக்கிறார். அதனாலதான் அவரை ஜெயில போட்டுக்கிறாங்க, அங்க ஜெபிக்கிறாரு. என்ன ஆகுது? ஜெயில நல்லநடக்கம். ஜெயிலேயே நம்முடைய ஆண்டவர் வந்து நல்லநடக்கத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், இதெல்லாம் உண்மை. சிஸ்டர் சொன்னாங்க, நிறைய விதமான நமக்கு எதிரான ஆபத்துக்களும் அபாயங்களும் இருக்கிறது. நம்ம என்ன தெரியுமா பண்ணோம்? ஜெபிக்கணும். நாம பயந்து போயிடக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிருங்க, ஜெயில இருக்கிறங்க, அங்க போய் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஜெயில நிலநடக்கம். ஜெயிலேயே நல்லநடக்கத்தை கொண்டு வரக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஆனா நீங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஜெயிலே நல்லநடக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருவார். அந்த ஜெயிலரே ஆண்டவரை ஏத்துட்டாங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க நம்ம ஆண்டவர். துன்புறுத்துகிற சவுலையே பவுலா மாத்திடுறாரு. ஜெயில போட்ட ஜெயிலரையே ஆண்டவர் ரட்சிச்சார். அவன் மட்டும் இல்ல, அவனுடைய குடும்பமே ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படுகிறது மட்டும் இல்ல, அவங்க உடனே ஞானஸ்நானம் எடுத்துறாங்க. அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் 1000 மடங்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களா? நெகமியா பெரிதான ஒரு காரியத்தை செய்கிறார். அவர் அரண்மனையில் இருந்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அவருக்கு ஒரு வன பாரம், நான் வந்து இந்த எருசலேமுடைய மதலை கட்டணும் அப்படின்னு அவர் என்ன தெரியுமா பண்றாரு? முதல்ல ஜெபிக்கிறார். உட்கார்ந்து ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச பிந்தி ராஜா கிட்ட போறாரு, ஆண்டவர் ராஜாவே இத குடு அப்படின்னு படையை கொடுத்துறாங்க. அதுதாங்க மனுஷர்கள் மத்தியிலே தயவு எப்ப தெரியுமா கிடைக்கும்? நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க போராடி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மனுஷங்களுக்கு முன்பாக நீங்க போராடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும், ஆண்டவர்கிட்ட போய் போராடுங்க. நம்முடைய போராட்டம் மாம்சத்தோட கிடையாது. நீங்க ஆவியில ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா மாம்சத்துல அது வெளிக்காண்பிக்கப்பட்டு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீங்க? நாம கேட்டோம், ஜோயல் சொன்னாப்ல, ஆபிரகாம் எங்க போனாலும் என்ன பண்ணாராம்? பலிபீடத்தை கட்டினார். அப்ப நீங்க காலையில் எழுப்பி பலிபீடம் கட்டிக்கிறீர்களா? ஆபீஸ் போனோம்னா பலிபீடம் கட்டிக்கிறீர்களா? ஸ்கூலுக்கு போனோம்னா பலிபீடம் கட்டிக்கிறீர்களா? வீட்டுக்கு வந்து பலிபீடம் கட்டிக்கிறீர்களா? ஊருக்கு போறீங்க பலிபீடம் கட்டிக்கிறீர்களா? உங்க அப்பா வீட்டுக்கு போறீங்க பலிபீடம் கட்டிக்கிறீர்களா? போற இடம் எல்லாம் பலிபீடம் கட்டணும். அதனாலதான் அவன் 1000 மடங்கு ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எங்கெல்லாம் நீங்க பலிபீடம் கட்டுறீங்க, பைக்ல போகும்போது பலிபீடம் கட்டணும், ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே போகணும். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்கின்றோமா? நம்முடைய ஜெபம் முக்கியமாக இருக்கிறது. ஜெபிக்கின்ற பொழுது என்ன தெரியுமா நடக்குது? இன்னொன்னு ஜோயல் சொன்னாரு, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு 2ல, எசேக்கியேல் 2ல, நீ எழுந்து நில்லு அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ இதை செய் அப்படிங்கிறாரு. நாம நினைக்கலாம், நான் எப்படி இந்த நிலத்துக்கு பலன் கொடுக்க முடியும், எனக்கு தான் ஒரு விதமான திறமையும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா 2வது வசனத்துல எசேக்கியேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவியானவர் அவன் மேலே வந்து அவனை எழுப்பி வைக்க செய்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஆண்டவர் சொல்றார் 1:8ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது ஆண்டவர் நீயே போய் எல்லாத்தையும் பண்ணு சொல்ல. ஆண்டவர் நம்மளை பத்தி நல்லாவே தெரியும், நமக்கு பண்ண முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். அப்ப நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். எனக்கு ஒரு வரம் மட்டுமல்ல, நான் சொல்லி இருக்கிறேன், ஆண்டவருடைய எல்லா காரியத்திலும் நம்ம பேராசைப்படணும். எனக்கு ஒரு வரம் மட்டும் இல்ல ஆண்டவரே, எல்லா வரங்களும் வேணும். ஆவிக்குரிய வரம் எல்லாம் எனக்கு வேணும். அறிவை உணர்த்துகிற வரம் வேணும், தீர்க்கதரிசன வரம் வேணும், ஞானத்தை உணர்த்துகிற வரம் வேணும், அற்புதங்களின் வரம் வேணும் ஆண்டவரே, குணமளிக்கிற வரம் வேணும் ஆண்டவரே, அந்நிய பாஷையில பேசுகிற வரம் வேணும் ஆண்டவரே, வியாக்கியானம் பண்ணுகிற அந்த வரம் வேணும் ஆண்டவரே. எல்லா வரமும் நாம் ஜெபிக்கணும். நம்மளை வைத்துதான் பஞ்சுகுலாவை மாத்த போறார், பஞ்சாபை மாற்ற போறார், இந்தியாவை மாற்ற போறார். நாம ஆசைப்படுறதெல்லாம் நல்லதுதான், சரிங்களா?
நம்ம இந்த இங்க எல்லா வயசானவங்களா தான் இருக்கிறீங்க. சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஜிம் போய் பாடி வச்சிருப்போம். எனக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். ஆனா அவன் போற மாதிரி ஜிம்ல போய் பண்ணாதான் வரும். நாம எல்லாம் நினைக்கிறோம், இன்னைக்கு பாஸ்டர் இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க, அங்க 3000 பேர் வந்தாங்க, ஸ்டேடியத்துல வந்தாங்க. நம்மளுக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது. ஆனா அதற்காக நீங்கள் உழைக்கின்றீர்களா? அந்த விதை போடப்படுகின்ற பொழுது நீங்கள் அந்த விதை உங்களுக்கு பலன் கொடுக்கிறதா? பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேசி, ஆண்டவரே நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த கட்டளையை நீர் எனக்கு கொடுத்த இந்த கட்டளையை நான் செய்யும் பிரகாரமாக என்னுடைய உடம்பை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்கு திறமையை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒண்ணுமே தெரியாத ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஞானத்தோடு பேசக்கூடியதான, அறிவோடு பேசக்கூடியதான, தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடியதான அறிவை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட விடாம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கின்ற பொழுதுதான் நம்மளுக்கு வரும். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஜெபிக்கிறோம், நம்முடைய சிந்தனை மாறுது. நம்முடைய சிந்தனை மாறல. அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது சின்ன பையன் மாதிரி நினைச்சேன், நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னும் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தா நீங்க எப்படியே இருக்க முடியும்? அப்ப நம்முடைய சிந்தனை மாறுது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 12ல சொல்வாரு, இந்த உலகத்தினுடைய ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகத்துல எத்தனையோ காரியம் சொல்லுவாங்க. நீங்க ஒரு விதமான குடும்பத்துல பிறந்தீங்கன்னா நீ தாழ்த்தப்பட்டவன் தான், அவங்கெல்லாம் பணக்காரன் ஆக முடியாது, அவனுக்கெல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது, அவனுக்கெல்லாம் புத்தி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு நாம எல்லாரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். நீ எந்த குடும்பத்துல பிறந்தங்கிறது முக்கியம் இல்லடா, நீ ஆண்டவருக்கு பயப்படுறியாங்கிறது தான் முக்கியம். நீ ஆண்டவருக்கு பயப்பட்டனா அதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். அல்லேலூயா. அப்ப நாம் சிந்திக்கிறது, நாம் எப்படி யோசிக்கின்றோம். இந்த உலகமும் நம்முடைய குடும்பங்களும் நமக்கு நிறைய காரியங்களை கத்துக் கொடுத்திருக்கும். ஃப்ராட் பண்ணாம பணக்காரன் ஆக முடியாது சொல்லிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் ஆசீர்வதித்தால் எல்லா விதத்திலும் செல்வம் தான். ஆமென். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு நேரம் நான் சொன்னேன், எல்லாரும் சொல்லுவாங்க 60 வயசு ஆயிடுச்சு அப்படி சொன்னா அப்படியே படுக்கையில படுத்து அப்படியே போயிட வேண்டியதான் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்புகள் வரை அதிகமாய் பிரகாசிங்க. அப்படின்னு என்ன தெரியுமா? நான் ஒருவேளை 90 வயசு வரைக்கும் இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க, அன்னைக்குதான் நான் பிரகாசமா இருப்பேன். ஆமென். என்னுடைய ஜெபம் அப்படிதான். ஆண்டவரே இந்த கடைசி நாள்ல காலையில போய் பிரீச் பண்ணணும், சர்ச்சில் பிரீச் பண்ணணும், மத்தியானம் ஜெபத்துல இருக்கணும், ஈவினிங் போய் ஒரு அவார்டு வாங்கணும், நைட்டு போய் அப்படியே ஆண்டவருக்குள்ள போயிடணும். ஏன்? அன்னைக்குதான் நான் அதிகமான பிரகாசமாக இருப்பேன். ஏன்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்பகல் வரை. அப்போ நீ என்னைக்கு சாக போறியோ அன்னைக்குதான் நீ அதிகமா பிரகாசமா இருப்ப. இந்த உலகம் என்ன சொல்லுது? 60 வயசாச்சுனா படிக்கல படுத்து அப்படியே போயிரு. உங்களுடைய சிந்தனை மாறும். ஆமென். அது எப்போ மாறும்? இந்த படிக்கும் பொழுதும் ஜெபத்துல இருக்கும் பொழுதும். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை எல்லா விதத்திலும் மாற வேண்டும். பெண்கள் தான் சமயக்கட்டுல தான் இருக்கணும். ஆனா நீதிமொழிகள் 31 என்ன சொல்லுது? அவள் அதிகாலையில எழும்பி வியாபார கப்பலை போல செய்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 என்ன பார்க்கிறோம்? லிடியா அவங்க ஒரு வியாபாரம் பண்றாங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆண் என்றும் பெண் என்றும் இல்லையா. நம்முடைய சிந்தனை மாறணும். தேவனுக்கு ஏற்றபடியாக நாம் சிந்திக்க வேண்டும். அப்பதான் நம்ம மாற முடியும். அன்னைக்கு சவுல் எல்லாரையும் துன்புறுத்துறான். அப்போ ஆண்டவர் அவனை சந்தித்து விடுகிறார். அனனியாஸ்ட்ட போய் சொல்றாரு, நீ அவங்க கிட்ட போ அப்படின்னு. அனனியாஸ் போய் சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு கரெக்டா தெரியுமா? நீ எது குழம்பி போயிட்டீரா? அவன் சபையை துன்புறுத்துகிறவனாச்சே. உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவையினால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். உங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். உங்களுடைய சிந்தனை மாற வேண்டும். ஆண்டவர் அப்போஸ்தலர் 1:8 சொல்லும்போது சொல்கிறார், நீங்க உலகமெங்கும் போய் ஜெபிக்க பிரசங்கிக்க வேண்டும், நீங்கள் சீஷர்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா பேதுரு யூதர்களுக்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான். உடனே ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார், ஒரு கனவை கொடுக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே நான் இந்தபடியான மிருகங்களை நான் சாப்பிட்டதே இல்லை ஆண்டவரே, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் சொன்னதை நீ பரிசுத்தம் சொல்லக்கூடாது. நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். ஆண்டவருடைய கட்டளை என்னது? உலகமெங்கும் போய் நீங்கள் சீஷர்களாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யூதர்களுக்கு மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவர் உடனே அவனை மாற்றாரு. அவன் போய் கொர்நேலியுக்கு
சொல்றான். அதன் பின்பு சபையானது விரிந்து பரவுகிறது. இன்னைக்கு நாமெல்லாம் அதனாலதான் இருக்கிறோம். இன்னைக்கு பேதுரு அப்படி நினைக்கல, அவன் வித்தியாசமாக நினைக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நான் இருக்க முடியாது. அப்ப நீங்க வித்தியாசமாக நினைக்கின்றீர்கள் இல்ல அதே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு பெரிதான இதே இடத்துல பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, சங்கீதம் சாரி ஏசியால, உன்னுடைய திரைச்சாலையை விரிவாக்கு. நீ விரிவாக்கணும், உங்களுடைய எண்ணத்தை விரிவாக்கணும். என்ன நடக்குது இந்த உலகத்துல யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் அதற்கு உங்களை வைத்திருக்கிறார். உங்கள் மூலமாக தான் பண்ண போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது பண்ணுவார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த உலகத்திற்கு ஒற்ற வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணுமா? உங்களுடைய சிந்தனை தேவனுடைய வார்த்தையினாலே மறுரூபமாக வேண்டும். அப்படியே யோசிக்க கூடாது. நம்முடைய சபை எப்படி 10 பேர் இருக்கும் பொழுது நாம எப்படி யோசிச்சோமோ அப்படி இன்னும் யோசிக்க கூடாது. நாம என்ன பண்ணணும்? 1000 பேர் வர போறாங்க, அதற்காக நாம தயாராகணும். ஹல்லேலூயா. இங்க மூப்பர்கள் எழும்பணும். நீங்க எல்லாம் எழுப்பி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இது எல்லாம் 1000 மடங்கு பெறுவதற்கான வித்து. நீங்க தான் அதற்கெல்லாம் தலைவர்களாக இருக்க போகிறீர்கள். ஆண்டவர் அதான் விதை வைத்திருக்கிறார். சின்ன பிள்ளைங்க ஏன் எழுப்புறாரு? இவங்க தான் அடுத்த யூத் லீடர்ஸ். ஹல்லேலூயா. 1000 மடங்கு பெறுவதற்கு விதை விதைக்கப்படுகிறது. அப்ப நீங்க வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். அப்படியே யோசிச்சுட்டு கூடாது. அப்ப நீங்க தினசரி கேட்கணும், இது ஏதோ ஒரு நேரம் மாறுவது அல்ல. தினசரி கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய எண்ணத்தை மாற்றும். நான் எந்த இடத்துல ஐயா அப்படியே இருக்கிறேன், இந்த உலகத்தின் பிரகாரமாகவே நான் யோசிக்கிறேன். போன வருடத்திற்கும் நீங்க கேளுங்க, நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் என்னுடைய சிந்தனையிலே வித்தியாசம் இருக்குதா? இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை படிச்சு வேஸ்ட். இதை நீங்க உண்மையா படிச்சீங்கன்னா போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் நீங்க வித்தியாசமா யோசிப்பீங்க. அது ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம். எல்லா காரியத்திலும் நீங்க மாறணும்ங்கிறது கிடையாது. குடும்பத்தை எப்படி நடத்துவது, அப்பாவாக எப்படி இருப்பது, சபைக்கு எப்படி வருவது, ஏதாவது ஒரு விதத்துல உங்களிடத்துல வித்தியாசம் இருக்கதான் செய்யும். நான் போன வருடத்துல இப்படி நினைச்சேன், இந்த வருடத்துல எப்படி இருக்கிறேன். ஏன் பவுல் என்ன சொல்றாரு? சின்ன பிள்ளை மாதிரியே நான் இன்னும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கின்றீர்களா? அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானமாகிய வரம். அந்த ஞானத்தினுடைய வரம் வருகின்ற பொழுது நீங்கள் வித்தியாசமாக இன்னைக்கு ஆரம்பித்து விடுவீர்கள். கடைசியாக இதனை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விசுவாசம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துறாரு. நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கின்றதா? ஏன் தெரியுமா? உங்களுக்கு பயமா. யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இறந்துட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அப்படிங்கிறாரு. அவன் சொல்லல, ஆண்டவரே எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த 1வது அதிகாரத்துல படிங்க, திரும்ப 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 சொல்ற, பயப்படாதே, 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 பயப்படாதே. ஏன் பயம்? நமக்கெல்லாம் பயம் இருக்குது. நாம மனிதர்கள், நமக்கு பயம் இருக்கும். அதுக்குதான் விசுவாசம் வேணும். ஆண்டவரிடத்துல போய் ஜெபிக்கணும். ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தினால தான் நம்ம பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை வருது, பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு திறனை கொடுத்து விடுகிறார், திடனை கொடுத்து விடுகிறார். அந்த விசுவாசத்தை வச்சு தான் நம்ம முன்னோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வைத்து ஒவ்வொரு காரியமாக நாம செய்கின்ற பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். எஸ்தர் இப்படிதான். அவங்க சொல்றாங்க, எஸ்தர் சொல்றாங்க, அந்த ராஜா கூப்பிடாம நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு பிரச்சனை தான், என்ன கொலை பண்ணிடுவாங்க, என்ன தூக்கில போட்டுருவாங்க. அப்ப என்ன பண்றாங்க? நீங்க எல்லாம் போய் ஜெபிங்க, நான் போறேன். ஆமென். அவங்க போறாங்க, யூதர்களுக்கு விடுதலை. அப்ப இன்னைக்கு எத்தனையோ விதத்துல கிறிஸ்தவர்களுக்கு பெரிதான போரிடங்கள் வருகிறது. ஹாமான் மாதிரி எத்தனையோ பேரு போட்டுட்டு வர்றாங்க. எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பயமா தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு நாம இந்த மனுஷீக பூர்வமாக உலக பிரகாரமாக நாம் சிந்தனையை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு எதிராக போகிறோமா, இல்ல நாம ஜெபிக்கிறோமா? ஆவியினுடைய ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? எடுத்துக்கொள்ளும் போது என்ன ஆகும்? ஆமானுக்கு நடந்தாக ஆகும். யார் நமக்கு திட்டம் எதிராக திட்டம் போடுகிறார்களோ அவர்களே அதில் விழுந்து விடுவார்கள். எஸ், ஆமென். நீங்கள் ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? 3 நாள் தொடர்ந்து ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நாம 3 நாள் போய் சண்டை போடுவோம். 3 நாள் நம்ம பேரணி பண்ணுவோம், ஊர்வலம் வைப்போம், சபையில் உட்கார்ந்து 3 நாள் நம்ம ஜெபிப்போமா? நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அந்த
காரியத்தை பண்ணுகிறார். ஜெபிக்கிறது மட்டும் இல்ல, எஸ்தர் என்ன பண்றாரு? ஜெபத்தினுடைய அந்த வல்லமையினாலே, ஜெபத்தினுடைய அந்த விசுவாசத்தினாலே அவர் அந்த ராஜாவினுடைய சமூகத்துக்குள்ள போறாங்க. அங்கே விடுதலை வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஜெபம் எல்லா சபையும் ஜெபித்து அந்த ஜெபத்தினுடைய வல்லமையினாலே நம்ம ராஜாட்ட போறோம்னு வெச்சுக்கோங்க, நமக்கு விடுதலை வரும். எஸ். ஆமென். ஹல்லேலூயா. நெகமியாவை பத்தி சொன்னேன். நெகமியா அந்த எருசலேம் மதிலை கட்டுவதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார். உபவாசம் இருந்து ஜெபித்தார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? உபவாசத்தை விடுங்க, எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறோம்? நீங்கள் ஜெபிப்பதில் இருந்துதான் உங்களுக்கு விடுதலை வரும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால போய் நான் ஏன் தெரியுமா அந்த ஜெபத்துல நாம் ஜெபிக்க 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 எசேக்கியேலுக்கு நடந்த மாதிரி ஜெபிக்க ஜெபிக்க என்ன ஆகும்? பரிசுத்த ஆவியானவர் நம்மையில வருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மையில வருகிறது. நாம் என்ன ஆகிறோம்? நாமும் தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய சாயலை பெற்றுக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக வரும். பயம் இல்லாமல் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நம்ம பேசுவோம். அப்ப இந்த வருடத்துல தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்பது ஏதோ வெறும் பொருளாதாரமான ஆசீர்வாதம் மட்டும் நினைச்சுக்கலாதீங்க. அது எல்லா விதமான ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது. இந்த விதையானது நிலத்துல போடப்பட்டு 30, 60, 100 மடங்கு கொடுத்த மாதிரி நீங்க அப்படியாக கொடுக்க வேண்டும். வித்தியாசமாக யோசிக்க வேண்டும். நான் 8 மணிக்கு வந்ததே இல்ல, 9 மணிக்கு நான் சபைக்கு வந்ததே இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் அடுத்த நாள் 9 மணிக்கு வாங்க. வித்தியாசமாக யோசியுங்கள், வித்தியாசமாக நடவுங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.